Hello my dear students, welcome to biology class. I am your science biology sir LKS. இந்த வீடியோவில் நம்ம pteridophytes, gymnosperm plants, angiosperm plants அந்த பிளான்ஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், taxonomy, binomial nomenclature, medicinal uses of plants இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டெரிடோஃபைட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெரிடோஃபைட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ரூ land plants with xylem and phloem. Hence, they are called vascular cryptogams. The main plant body is differentiated into true root, stem and leaves. இந்த டெரிடோஃபைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், லேண்டில் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெரிடோஃபைட்ஸை நம்ம சொல்கிறோம். வித் சைலம் அண்டு ஃப்ளோயம். சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைலம் ஃப்ளோயம் உள்ள ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த டெரிடோஃபைட்ஸ் பிளான்ட்ஸை நம்ம சொல்கிறோம். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, தே ஆர் கால்டு வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ். அதாவது வாஸ்குலார் மீன்ஸ் சைலம் அண்டு ஃப்ளோயம் டிஷ்யூ இருக்கக்கூடிய கிரிப்டோகம்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டோட பாடியை பார்த்திங்கன்னா ரூட், ஸ்டெம் அண்டு லீவ்ஸ், ட்ரூ ரூட்னு சொல்கிறாங்க. உண்மையான ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டோட பாடியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டெரிடோஃபைட்ஸ் ஆல்சோ எக்ஸிபிட் அல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இந்த டெரிடோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சந்ததி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் அல்டர்னேட்ஸ் வித் த ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் பேஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ ஸ்பேசஸ் ஆர் த ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் அண்டு கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் ரெண்டுமே இருக்குது. ஒன்று அதுக்கு அல்டர்னேட்டிவாக மாறி மாறி அமையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் இந்த டூ ஸ்பேஸில் எது டாமினன்ட் ஒன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஸ்போரோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ். ஸ்போரோஃபைட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். இருக்கிற அந்த ரெண்டு பேஸில், பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள் இருக்கிற ரெண்டு ஸ்பேஸில் இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாமினன்ட் ஃபேஸ், அதாவது ஓங்குத்தன்மையில் ஒரு நிலை பேஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்போரோஃபைட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போரோஃபைட் ஸ்பேஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது எதன் மூலயமா? த்ரூ த ஸ்போர்ஸ், ஸ்போர்கள் மூலயமா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற வித்தகம், அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஸ்பொராஞ்சியா பேரிங் லீவ்ஸ் ஆர் கால்டு ஸ்போரோஃபில். இந்த ஸ்பொராஞ்சியத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. தட் ஸ்பொராஞ்சியா பேரிங் லீவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்பொராஞ்சியத்துக்கு இருக்குது. இந்த லீவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஸ்போரோஃபில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர், எய்தர் மைக்ரோஸ்போர் ஆர் மெகோஸ்போர். இதில் உள்ள பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டைப் ஆஃப் ஸ்போர்ஸை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எய்தர் இட் மே பி எ மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர். ஒன்று மைக்ரோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆர் மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் இல்லை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் ஹோமோஸ்போர். ஒரே வகையான ஸ்போர் ஃபார்ம் பண்ணுறதுனால அதை ஹோமோஸ்போர்ஸ்னு சொல்கிறோம். ஒன்று மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர். தென் இன் சம் பிளான்ட்ஸ் போத் மைக்ரோஸ்போர் அண்டு மெகாஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு. திஸ் இஸ் கால்டு ஹெட்டிரோஸ்போரஸ். இந்த டெரிடோஃபைட் பிளான்ட்ஸில் சம் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போர் அண்டு மெகாஸ்போர். ஓகேவா? டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ரெண்டு வேறு ஸ்போர்ஸ் அது வெவ்வேறு வகையான ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது ஹெட்டிரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். தென் ஸ்போர்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் கால்டு ப்ரோதாலஸ், which is short lived and independent. அந்த ஸ்போர்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் கால்டு ப்ரோதாலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனுக்கு ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். which is short lived and independent.
அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷனில் தான் அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு இண்டிபெண்ட், அது யாரையும் சார்ந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் the gametophytes produce the multicellular sex organs antheridium which produces anthrozoid male gamete and archegonium which contains an egg female gamete. இதில் இந்த gametophyte என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன், பல செல்லாலான செக்ஸ் ஆர்கன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் ஆந்த்ரெடியம் பார்த்தீங்கன்னா அது மேல் செக்ஸ் ஆர்கன் தட் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரோஜுவாய்டு அப்படிங்கிற மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு ஆர்கிகோனியம் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் விச் கண்டைன்ஸ் அண்ட் எக்கு ஃபீமேல் கேமெட். அந்த ஆர்கிகோனியம்ங்கிற ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் எக் இருக்குது. எக்கு தான் பார்த்திங்கன்னா அதில் மேல் கேமெட். ஆந்த்ரோஜுவாய்டுங்கிறது மேல் கேமெட், எக்குங்கிறது ஃபீமேல் கேமெட். த ஆந்த்ரோஜுவாய்டு ஃபெர்டிலைசஸ் வித் எக் அண்ட் ஃபார்ம் டிப்ளாய்ட் சைகோட். இந்த மேல் கேமெட்டான இந்த ஆந்த்ரோஜுவாய்ட்ஸ் என்ன பண்ணுது, எக்கு கூட ஃபியூஷன் ஆகுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, கருவுறுதல் அப்படின்னு சொல்லி பேர். தென் ஆஃப்டர் தட் எக் இஸ் கால்டு டிப்ளாய்ட் சைகோட், இரட்டைமய கருமுட்டை அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். தென் இட் டெவலப்ஸ் இன்டு அன் எம்ப்ரியோ விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஸ்போரோஃபைட். அந்த டிப்ளாய்டு சைகோட் டெவலப் ஆகி எம்ப்ரியோவை டெவலப் ஆகுது, ஒரு கருவாக டெவலப் ஆகி தென் விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஸ்போரோஃபைட். இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங்காக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வர வேண்டிய வேர்டு பார்த்தீங்கன்னா டெவலப்டு இன்டு ஆன் எம்ப்ரியோ விச் இஸ் டெவலப்டு இன்டு ஸ்போரோஃபைட். அந்த டிப்ளாய்டு சைகோட் வந்து எம்ப்ரியோவாக டெவலப் ஆகி அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டு ஃபார்ம் ஆகுது. அதனால் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டடுக்கு பதிலாக அங்கே வர வேண்டிய வேர்டு டெவலப்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். இந்த டெரிடோஃபைட்ஸோட கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெரிடோஃபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 classes. இந்த டெரிடோஃபைட்ஸ் பிளான்ஸை 4 classes-ஆக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கிளாஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் சைலோப்சிடா அப்படிங்கிறது இந்த டெரிடோஃபைட்ஸ் பிளான்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் சைலோட்டம். சைலோட்டம் அப்படிங்கிற பிளான்ட் அதுக்கு எக்ஸாம்பிள். தென் லைகோப்சிடா, இது செகண்ட் கிளாஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் லைகோபோடியம். தென் தேர்ட் ஒன் ஸ்பினாப்சிடா. ஸ்பினாப்சிடா அப்படிங்கிறது தேர்ட் கிளாஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஈக்விசெட்டம். தென் ஃபோர்த் ஒன் டெராப்சிடா, ஃபோர்த் கிளாஸ் டெராப்சிடா. அதுக்கு எக்ஸாம்பிள் நெஃப்ரோலெஃபிஸ். தீஸ் ஆல் ஆர் த 4 classes of pteridophytes plants. pteridophytes பிளான்ஸில் இருக்கக்கூடிய 4 classes. அந்த 4 classesக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், சைலோட்டம், லைகோபோடியம், ஈக்விசெட்டம் அண்டு நெப்ரோலெஃபிஸ். அந்த பிளான்ட்டு ஸ்ட்ரக்சரை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு கிளாஸ். சைலோட்டம்ங்கிறது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். தென் லைகோபோடியம், தென் ஈக்விசெட்டம், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெஃப்ரோலெஃபிஸ். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். இந்த டெரிடோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ்னால நமக்கு என்ன பொருளாதார முக்கியத்துவம் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஃபர்ன்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். இந்த ஃபர்ன்ஸ் பெரணி செடியை நம்ம அழகு தாவர செடியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் த ரைசோம் அண்டு பெட்டியோல்ஸ் ஆஃப் ட்ரையோப்டெரிஸ் ஈல்டு த வெர்மிஃபிக் ட்ரக். இந்த ட்ரையோப்டெரிஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸோட ரைசோம்ஸ்னால் மட்ட நிலத்தண்டுன்னு சொல்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட் பார்ட். அதையும் அதோட பெட்டியோல்ஸ் இலை காம்பியும் பார்த்திங்கன்னா இந்த குடலில் உள்ள புழுக்கள் வெர்மிஃபேஜ்னு சொல்கிறாங்க. குடலில் உள்ள வோம்ஸ் புழுக்களை அகற்றும் ஒரு மருந்தாக நம்ம அதில் அந்த ட்ரையாப்டெரிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ்லேருந்து தயார் பண்ணுறாங்க. தென் த ஸ்போரோகார்ப் ஆஃப் மார்சிலியா வாட்டர் ஃபர்ன் இஸ் யூஸ்டு as ஃபுட் பை சம் பீப்புள். இந்த மார்சிலியா அப்படிங்கிற அந்த பிளான்ட்டோட ஸ்போரோகார்ப் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்போரக கனி அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரூட். ஓகேவா, அது வந்து வாட்டர் ஃபேன், அதாவது அக்வாட்டிக் ஹேபிட்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், தண்ணீரில் வாழக்கூடிய பெரணி செடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த ஸ்போரக கனி அதை தான் ஸ்போரோகார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை பார்த்தீங்கன்னா some peoples used as food. These all are the economic importance of the pteridophytes plants.